இப்போ நான் எந்தனா பிச்சை, நம்ம எல்லாரும் எந்தனா இலவசம். இலவசம் இலவசம் பெரிய திட்டம். அது திட்டம் இல்லை, பல லட்சம் கோடி நட்டம். இது ஒரு திட்டம்னு பேசி பீதி திட்டான். ஒன்று நிறைவேற்ற ரெண்டு பக்கம் சொல்கிறோம். நீங்கள் உழைப்பிலிருந்து நம்மளை நுட்பமாக வெளியேற்றிட்டான். 100 நாள் வேலை திட்டம் அதுவே விவசாயத்தை முடிச்சிருச்சு. இப்போ 150 நாள் வேற டெவலப்பு. அப்போ ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சரானது ஒரு கிலோ அரிசி 2 ரூபா கையெழுத்து போட்டாங்க. அவர் பதவி இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்து இருந்து கை தட்டின ஆளில் நான் ஒருத்தன் இருந்தேன். அங்கே தானே இருந்தேன். அப்போ வந்து கை தட்டினேன். 2 ரூபா. அந்த இப்போ மாக்காயக்க தோழர்கள், எங்கள் நாடு ஆகுது வல்லரசு அமெரிக்கா போலே, எங்கள் நாடு ஆகுது வல்லரசு, கலைஞர் அரிசி 2 ரூபா, எங்க நாடு வல்லரசு, விடிஞ்சா கக்குசுக்கு 4 ரூபா, எங்க நாடு வல்லரசு. சதமடிச்சார் டெண்டுல்கர், எங்க நாடு வல்லரசு, படிச்ச டிகிரி எல்லாம் டியூட்டி மாஸ்டரு, எங்க நாடு வல்லரசு. வீராங்கனர் சானியா மிர்சா, வீராங்கனர் சானியா மிர்சா, வீராங்கனர் சானியா மிர்சா, இப்போ விவசாயம் கிடக்குது தரிசா, எங்க நாடு வல்லரசு. வந்தே வந்தே மாதரம் ஏ மாதரம், நொந்தே நொந்தே சாகுறோம். டெல்லி வரைக்கும் 1 ரூபா போனும், எங்க நாடு வல்லரசு. பள்ளிக்கூடம் எரிஞ்ச பிறகு வருகுது வேணு, எங்க நாடு வல்லரசு. அது மாதிரி 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி ஒரு 5 ஆண்டு முடிஞ்சு. அடுத்து வந்தாங்க 1 கிலோ அரிசி 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான், டெவலப் ஆகிட்டான். 2 ரூபாய்க்கு அரிசி போட்டால் தான் வாங்க முடியும். அது ஒரு காலம். ஏழ்மை வறுமையில் இருக்கான். இப்போ அடுத்த ஆட்சிக்கு வரும்போது 1 ரூபா. ஏன்? வளர்ந்துட்டான். 1 ரூபா. அது முடிஞ்ச அடுத்து வரும்போது அது 1 ரூபா கூட வேணாம், இலவசம். ஏன்? 1 ரூபாய்க்கு கூட வக்கற்ற கூட்டமாக மாறிடுச்சு. 1 ரூபா கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்க முடியல. அவ்வளோதான். ஒரு பராரி கூட்டமாக மாற்றியதை தவிர இந்த மான தமிழ் மக்களை இவர்கள் செஞ்ச ஒன்று சொல்லு பார்ப்போம்.